இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற எக்ஸாமில் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க லாஜிக் அப்படி கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் என்ன லாஜிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அந்த சீரிஸை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், அதாவது 176க்கு அப்புறம் வரப்போகிற நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 6, 20, 56, 176ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 6 எப்படி வந்துச்சு அப்படின்னா 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 6ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அதே மாதிரி 20 அப்படின்றது எப்படி வந்திருக்கும்? 5 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 20 அப்படின்ற நம்பர் வந்திருக்கும். நெக்ஸ்ட் 56ன்றது எப்படி வந்திருக்கும்? 7 8ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 56 அப்படின்ற நம்பர் வந்திருக்கும். ஓகே, இது கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் 176ன்றது எப்படி நமக்கு வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11 வந்து 16ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 176 அப்படின்றது கிடைச்சிருக்கும். நல்லா பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு காலமில் என்ன நம்பர் இருக்குது? ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? ப்ரைம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் காலமில் பாருங்கள் 2 பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அப்போ 2 பவர் n அப்படின்றதான் இதுக்கான லாஜிக். ப்ரைம் நம்பர் இன்ட்டு 2 பவர் n. நெக்ஸ்ட் வரப்போகிற ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 13. 16 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 32ன்னு கிடைக்கும். ஏன்னா அடுத்தடுத்த நம்பருக்கு பாருங்கள் 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு வந்திருக்காங்க. 2 2 பவர் 2 2 பவர் 3 2 பவர் 4 2 பவர் 5. அப்போ 32 13ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைச்சிருங்க. ரொம்பவே சிம்பிள். 3 2 6, 3 × 3 9, 32 அப்படியே வந்துடும். 6 9 + 2 11க்கு 1, பேலன்ஸ் 1, 3 + 1 4. அப்போ 416 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான லாஜிக் என்ன? ப்ரைம் நம்பர் இன்ட்டு 2 பவர் n. அடுத்தடுத்த நம்பருக்கு வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. அடுத்தடுத்த ப்ரைம் நம்பருக்கு இந்த லாஜிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதே மாதிரி இந்த கொஸ்டினை இதே மாதிரி மாடலில் தான் சால்வ் பண்ணீங்களா, அல்லது வேறு எந்த லாஜிக்கில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் 5 சிம்பிள் கொடுத்துருங்க. முக்கியமாக மேக்ஸ் வித் MMK யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வித் MMK இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வித் MMK டெலிகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி புது ஷார்ட்கட்டில் நம்ம புது சீரீஸ்லாம் உங்களுக்கு நம்ம இதே மாதிரி பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.